ப்ரெடிக்ஷன்ஸ் எப்பவுமே ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்துல நடக்கிற நிகழ்வுகளை பொறுமையா அனுபவிச்சு பார்க்க முடியாத பொறுமையற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ். அப்படியான பொறுமையற்றவங்கள நானும் ஒருத்தன் தான். ஸோ நாம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போனா 2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாபா வாங்க. இவங்க யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடாமஸ்க்கு அடுத்து ப்ரெடிக்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நாசமஸ்க்கு அடுத்து இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த பாமாவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ப்ரெடிக்ஷனையும் பார்க்க போறோம். அது கூட கார்ட்டூனுக்கான அடுத்த வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சிம்சன் கார்ட்டூன் ப்ரெடிக்ஷன்னா என்ன, பாபா வாங்கன்னா யாரு, பாபா வாங்க ப்ரெடிக்ஷன்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல ஏதாவது ஒரு நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிக்க முடிஞ்சா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க பண்ணா நம்ம சேனல் ஜாயின் பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இந்த 2026க்கான ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த பாபா வாங்க, இந்த சிம்சன் கார்ட்டூன்ஸ்னா என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி பழிச்ச விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு சொன்னீங்கன்னா பாபா வாங்க. யார் இந்த பாபா வாங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1911 வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிறகுறாங்க. அப்படி பல்கேரியா நாட்டில் பிறந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறகுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா மாசத்துல பிறகுறாங்க. அப்படி பிறந்த இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறதுக்காக இங்க அக்கம் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா மாசத்துல பிறந்த இவளே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செத்துருவா. அப்படி இருக்கும்போது இவளுக்கு எதுக்கு நாங்க பேர் சொல்லணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்களாமா. ஆனா அப்படி கொரோனா மாசத்துல பிறந்த அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா நாட்டால பாதுகாரன். உலகப்போர் போயிட்டு இருக்கும் போது கூட, அதாவது உலக போர்கள் நடக்கும் போது கூட பல்கேரியா நாட்டால பாதுகாக்கப்பட்டு, பல்கேரியா நாடு மட்டும் இல்லாம பல மன்னர்களால பெருசா பார்க்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம 84வது வயசுல அவங்க உயிரிழக்கும் போது அவங்களுக்கு கீழே ஃபாலோவர்ஸா மட்டும் 2 லட்சம் சீடர்களுக்கு மேல அவங்க கிட்ட இருந்திருக்காங்களாமா. அப்படிப்பட்ட உயரத்துக்கு போனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபா வாங்க. இவங்களுக்கு இந்த ப்ரெடிக்ட் பண்ற பவர் எப்ப கிடைச்சது? இது ஒரு பவர், இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எங்க கிடைச்சது, எப்ப கிடைச்சது? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா இவங்க போட்டோஸை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களோட 12வது வயசுல ஒரு மிகப்பெரிய சைக்ளோன், அந்த சைக்ளோன்னு சொல்லலாம் இல்ல புயல்னு சொல்லலாம். சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹிஸ்டரியை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரியும் சொல்றாங்க. அதுல ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சைக்ளோன் ஒன்று இருக்கு. அந்த சைக்ளோன்ங்கிற புயல்ல மாட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூசி மண் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுல போய் அவங்க கண் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சைக்ளோன், பட் இடியும் கூட இருக்கும். மின்னலோட கலந்தா வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது மின்னல் வந்து இவங்க கண்ணுல தாக்கி அதனால இவங்களுக்கு பார்வை போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12வது வயசுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை போயிருக்கு. அப்படி இவங்களுக்கு பார்வை போன உடனே இவங்க என்ன பார்வை போயிருச்சு. ஸோ இவங்களுக்கு டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. பட் அவங்களால மெடிக்கல் செலவு பண்ண முடியாத காரணத்தினாலையும் டாக்டர்ஸால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா மீட்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புயலாலையும் இல்ல அந்த மின்னலாலையோ இவங்களுக்கு அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சதா இவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க 12வது வயசுல. பட் அவங்க அப்ப சொல்லும் போது யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை நம்பல. பட் அது போக உண்மைன்னு புரிய வருவோம் அந்த நாட்டோட கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் போதுல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாதுகாப்போட வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சீடர்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பாபா வாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நாஸ்ட்ராடாமஸ்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆளா வந்து பாத்தீங்கன்னா ஆறாங்க. இப்படிப்பட்ட இவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க, எந்த குறிப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து கேட்ட இவங்களோட விசுவாசிகள், சீடர்கள், எப்படி சீடர்கள்னு வச்சுக்கலாமே, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாபா வாங்க சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாபா வாங்க முன் வச்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3000 வருஷம் வந்து இப்போ நமக்கு வேணாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2026 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவங்க இதுக்கு முன்னாடி வச்ச ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கா? சோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க. முன்னாடி அவங்க வச்ச ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம், அதாவது நிறைவேறின ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலரை மட்டும் பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான செகண்ட் வேர்ல்டு வாருங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வாரோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம இது ஒரு முடிவையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் வேர்ல்டு வாரால எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இம்பாக்ட் நடக்குங்கிறது முதல் கொண்டு அவங்க பாத்தீங்கன்னா கணிச்சு வச்சிருக்காங்க. இது 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்ததா வச்சுக்கலாமே. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கணிச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு
பெண்மணி பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இந்திரா காந்தின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பெண்மணியில முதல் முறை இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மாவோட மறைவிடாங்க. அவங்க 2 அடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா வாங்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கணிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட 44வது பிரசிடென்ட்டா ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் வருவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒபாமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா ஆனாரு. அதே மாதிரி தான் சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சோவியத் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா பிளவு ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் பிளவும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த பிரிஞ்ச 2 ஜெர்மனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேரும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 2 ஜெர்மனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஒரே நாடா மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன் வச்சிருந்தாங்க. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆனா பல ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடக்காமையும் போயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நடந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லயே ரொம்ப முக்கியமான ப்ரெடிக்ஷன் சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா இரட்டை கோபுர தாக்குதல் தாங்க. இவங்க எப்பவுமே ப்ரெடிக்ஷன் முன்வைக்கும் போது அவங்க இருந்த காலத்துல அதாவது 1911 வந்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் வந்து அவ்வளவுக்கு இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமெரிக்கால 2 கோபுரம் அந்த 2 கோபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பறவை வந்து பாத்தீங்கன்னா போய் மோதி இடிச்சு தரமட்டம் ஆகுது. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதோட கம்பேர் பண்றாங்கன்னா நம்ம யூஎஸ்ல நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் தாங்க. தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தாக்குதல் தான் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு வகையில இதுவும் கூட அதோட மேட்ச் ஆகுது. இப்போ 2026ல இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பாபா அவங்க கணிச்சதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ரைஸ் ஆஃப்டர் நியூ லார்ட். ரைஸ் ஆஃப்டர் நியூ லார்டுங்கிறது வந்து மனித குலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தி கொண்டு போவாரு. சோ இது வந்து ஒருத்தரா இல்ல ஒரு குழுவே வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய அமைப்பா மாட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆட்சி செஞ்சு அதை முன்னோக்கி கொண்டு போவாங்களான்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா 2026ல நடக்க வந்து பாத்தீங்கன்னா ஹைலி பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் உருவாவாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தி கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லி பாபா வாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாபா வாங்காவோட இன்னொரு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதாங்க தேர்ட் வேர்ல்டு வார். இந்த மூன்றாம் உலக போரை பத்தி நிறைய விஷயங்கள் பதட்டமாவே இருக்கு. ஏன்னா இந்த உலக போர் வந்து இப்ப வரும் அப்ப வரும். ஏன்னா இந்த உலக போர் வந்து சோவியத் யூனியனுக்கும் நம்ம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் வார் வரும்போதே இந்த உலக போர் வந்து வரும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சு. இன்னும் பல நாடுகளுக்கு நடுவில் இப்போ வரைக்கும் வார் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த உலக போர் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா வரதுக்கான சரியான பாசிபிள் ஒன்று பண்ணா இல்ல. ஆனா இன்னுமே அந்த உலகப் போருக்கான பயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் மனசுல இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ 2026ல 3ஆம் உலக போர் வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் சொல்லி கேட்டு எப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3ஆம் உலக போர் இந்த 3ஆம் உலக போர் நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரே பாசிபிள் தான். ஒன்னு ரஷ்யாவும் யூஎஸும் எப்போ எதிர் பக்கம் நிக்குதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் உலக போர் வர்றதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. ஆனா அதுக்கான சான்சஸ் இப்போ இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு சின்ன சான்சஸ் இருக்கு. அதாங்க சைனா. இந்த சைனா வந்து பாத்தீங்கன்னா தாய்வானை கட்டுப்படுத்துறது இந்த தாய்வான் நிலப்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா புடுங்குறதுலயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கலவரத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா எண்டிங்க்கு வந்துட்டாங்க. அப்படி இவங்க சைனா மட்டும் தாய்வானை பிடிச்சிருந்தா ஜப்பான் யூஎஸ்எஸ் என்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைனா மேல போர் தொடுக்க வந்துன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி சைனா மேல யூஎஸ்எஸ் என்ற நாடுகள் போர் தொடுக்க வந்துச்சுன்னா கண்டிப்பா ரஷ்யாவும் வரும். அப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிர் பக்கம் நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலி பாசிபிள்ஸ் இருக்கு. ஸோ தேர்ட் வேர்ல்டு வார் வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2026ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ல ஒரு புது சக்தி வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல உருவாகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க நாடுகள் இப்போ எந்தெந்த நாடுகள் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2026ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதாவது ஆட்சி மாற்றம்லாம் இல்ல பவர் சேஞ்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர்ல இல்லாம இருக்கிற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பவரை உருவாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுலயும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஏசியாவுக்கு சேர்ந்த சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட பவர்ஃபுல்லான நாடா வரதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சைனாவும் இருக்கு. ஆனா சேம் டைம்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகத்தோட அடுத்த பவர்ஃபுல் நாடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு 2026ல உருவாகுன்னு சொல்லிட்டு பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டரும் வரும்னு சொல்லிட்டு பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க 2026ல. ஏற்கனவே உலகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசாஸ்டர் வந்து படம் பார்த்துட்டு இருக்கு. பட் இந்த உலகம் பார்க்காத ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 2026ல வரும்னு சொல்லிட்டு பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப காஞ்ச நிலப்பரப்பா இருக்கிற ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா உருவாக தகுதியான நிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரழிவு வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க ஹீலிங் ஆர்கன்ஸ்.
பாபா வாங்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஹீலிங் ஆர்கன்ஸ். இந்த ஹீலிங் ஆர்கன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோனிங் பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஆர்கன் போயிருச்சுன்னா அந்த ஆர்கனை சரியான டைம்ல ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அந்த நபருக்கு வந்து சரியான டைம்ல டோனர் கிடைக்காம போலாம். பட் இந்த மாதிரி ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நபருக்கு தேவையான ஆர்கன்ஸ் ஆல்ரெடி க்ளோன் பண்ணி அந்த நபருக்கு வச்சு அந்த நபரை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஆர்கன்ஸை க்ளோன் பண்றது வந்துன்னா 2026 நடக்கும்னு சொல்லிட்டு பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இதை எப்படி சொல்றாங்கன்னா ரைஸ் ஆஃப் அன்சீன் மைண்ட், அதாவது தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள்ட்ட கட்டுப்பாட்டில் எடுக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா 2025 இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் தான் இருக்கு. 2026 இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு கருதப்படுது. இதே மாதிரி இன்னொன்னு இருக்குங்க. அதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிரும். அதாவது வந்து மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ட கேள்வி கேட்பான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நீ இங்க இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு 2026 இருக்குன்னு சொல்லிட்டு பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் எண்டிங்கில் வந்து சிம்சின் ப்ரெடிக்ஷனையும் சொல்லி ஸோ இதில் எது நடக்கும் எது நடக்காதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ சிம்சின் ப்ரெடிக்ஷன். இந்த சிம்சன் கார்ட்டூன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபா வாங்கா, நாஸ்ட்ராடாமஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லைங்க. இந்த கார்ட்டூனோட ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஸோ இப்போ இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா, நாளைக்கு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கணிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் ரைட் பண்ணி கார்ட்டூனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்சன் கார்ட்டூன். இந்த சிம்சன் கார்ட்டூனில் வந்த சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்சன் கார்ட்டூன் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சிம்சன் கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக காட்டின சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படாத நோய், அதாவது வந்து கொரோனாவோட டிசைனோட இந்த சிம்சன் கார்ட்டூனில் காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்சன் கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரெடிக்ட் விட ட்ரம்போட உருவம் மாதிரி ஒரு கார்ட்டூனை இது பண்ணி அது வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிற மாதிரி இவங்க ஒன்று பண்ணா காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வரதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலுங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி பல டிக்கெட்ஸ் வீடியோ காலுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் வந்து அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்சன் கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த சிம்சன் கார்ட்டூனில் காட்டின பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 சிம்சன் கார்ட்டூன் படி 2026 என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் கார்கள், அதான் ஃப்ளையிங் டாக்ஸின்னு கூட சொல்லலாம். பறக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விமானங்களும் பறக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் வந்து பறக்குமாமா. அந்த கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு போகிறது, ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கார்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்சன் கார்ட்டூனில் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு 2026 சாட்டியமாகும்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் பட் இப்போ டெக்னாலஜி போயிட்டு இருக்க வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாட்டியமாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2026 தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்து ரெண்டாவது என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்ஸ் லிவிங். இந்த மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ்ல போய் வாழ்றதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் இப்போ இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எலான் மஸ்க் வந்து இறங்கி வேலை பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2026 வருமானு தெரியல. ஆனா 2026 மனுஷங்க மார்ஸ்ல போய் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு சிம்சன் கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அது தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸுங்க. இந்த ரோபோட்ஸ் பற்றி நான் என்ன சொல்றது, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் கான்செப்ட்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஜாப்பனீஸ் கான்செப்டா கொரியன் கான்செப்டா சொல்லி சத்தியமா தெரியல. ஆனால் அந்த கான்செப்ட்ல வந்து பண்ணா ரோபோட்ஸ் வந்து பண்ணா டான்ஸ் ஆடுது அண்ட் சம்மர் சால்ட்டெல்லாம் அடிக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரோபோட்ஸோட வளர்ச்சி வந்து பண்ணா அதிகமாயிருச்சு. இந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து பண்ணா உச்சத்தை தொடுன்னு சொல்லிட்டு சிம்சன் கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல ஜட்ஜ் வருமாமாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷங்களை ஜட்ஜாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலநாட்டாம ஆனால் ஜட்ஜ் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஃபேவராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து அசீவ் பண்ணுறாங்க. அதாவது எப்பவுமே ஜெயிக்கிற பக்கம் இருக்கிறவங்க தோக்குற பக்கம் இருக்கிறவங்க நீங்க ஜட்ஜ் வந்து வேலை போயிட்டீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐல ஜட்ஜ் கொண்டு வரலாம்ங்கிற ஒரு பிளான் போவாமா. அது வந்து பண்ணா 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு சிம்சன் கார்ட்டூன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இப்பவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை சாட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ இந்த மாதிரி ஏஐல வந்து பண்ணா சொல்லி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஏஐ நம்பி அவங்க ஃபீலிங்ஸ் வந்து பண்ணா சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ ஏஐல ஜட்ஜ் வந்தா கூட வந்து பண்ணா அதை பற்றி ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது கூட விட பிரெயின் சிப்,
ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அதிக மஸ்க் மாமா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர நிறையவே பிளான் போட்டுருந்தாரு. இந்த மனுஷங்க மூலையில வந்து பார்த்தீங்கன்னா சிப் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 2026ல ஷூரா வரும்னு சொல்லிட்டு இப்போ சிம்சங் கண்ட்ரோல் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ இந்த டெக்னாலஜி படி வந்து பார்த்தீங்கன்னா சிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொழியிலும் என் மொழியிலும் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்காவது கால் பண்ணணும்னு நினைச்சா நான் ஃபோன் எடுத்து கால் பண்ண கூட அவசியம் இல்லைங்க. நான் வந்து நினைச்சா மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சாவே நான் அவங்களுக்கு வந்து கால் போகும். நான் வந்து வாயை திறந்து பேசணும்னு கூட அவசியம் இல்லை. நான் மைண்ட்ல யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க மைண்ட்ல என்ன யோசிக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லிட்டு சிம்சங் கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இருக்கிறதாங்க கேஷ்லெஸ் எக்கனாமி. இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழகிட்டு இருக்கோம். அதாவது வந்து பணத்தை யூஸ் பண்ணாம டிஜிட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா பணம் பரிமாற்றம் பண்றதா கேஷ்லெஸ்ன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யார் கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேஷ்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்பவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் நோக்கி புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளே போற பக்கம் பார்த்தா ஒரு 2026 இது பாசிபிள் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. கேஷ்லெஸ்ஸா எக்கனாமி உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேஷ்லெஸ்ஸான எக்கனாமி ஒன்று பண்ணா நமக்கு நல்லதா இல்ல கெட்டதாங்கிற நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அனிமல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகளோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு போற ஒவ்வொரு சவுண்டையும் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு போடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்போம். ஸோ நம்ம அனிமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிறுவல், நம்ம அனிமலுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ நம்ம அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லப்பிராணி சோகமா இருக்கு. நம்ம செல்லப்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி வச்சு அது இன்னும் உற்சாகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி வச்சு புரிஞ்சுப்போம். பட் 2026ல ஒரு டெக்னாலஜி வரப்போடாம அதால நம்ம அனிமல்ஸோட லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு புரியுற மாதிரி, அதாவது அனிமல் பேசுறது நமக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிம்சன் கார்ட்டூன்ல 2026ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2026ல பாசிபிள் ஆகுமான்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. பட் பாசிபிள் ஆக நிறைய ஹைலி சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாசிபிள் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏர்பாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்ல இருக்கு. அதை வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துருவாங்க ஷூரா. இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னா என்னன்னா, நான் இப்போ தமிழ்ல பேசுவேன். அதாவது நான் ஏர்பாட்ஸை போட்டு நான் தமிழ்ல பேசினேன்னா எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏர்பாட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைனீஸ்ல இருக்காங்கன்னா நான் தமிழ்ல பேசுறது அவங்களுக்கு சைனீஸ்ல கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா இங்கிலீஷ்ல கன்வெர்ட் ஆகும். இல்லை அவங்க எதிரில் இருக்கவங்க சைனீஸ்ல பேசினாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லயோ இல்லை தமிழ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகி கேட்கும். இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேர்ல்டுல வந்துருச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பண்ணி அதை வந்து கொண்டு வரல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி வேர்ல்டு வந்துச்சு. இது வந்து 2026ல கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ டீச்சர்ஸ். டீச்சர்ஸுக்கு போல ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கும். ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏஏ காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்குலாம் வேலை போயிருக்குன்னு சொல்லிட்டு சிம்சன் கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபைனலாக இருக்கிற ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிரைவர்லெஸ் கார்ஸ், ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஎஸ் அந்த மாதிரி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா, மகேந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸ் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. அதான் டிரைவரே இல்லாமல் கார் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுறது தான். இந்த டிரைவரே இல்லாமல் கார் ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல இருந்தாலும் இது ஃபுல் ஃப்ரிட்ஜ்டான்னு வரல. ஆனால் 2026ல இது ஃபுல் ஃப்ரிட்ஜ்டாக வந்துடும். அதுக்கான டெக்னாலஜி வந்து இம்ப்ளான்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவிங்லெஸ் கார்ஸ், இந்த டிரைவர்லெஸ் கார்ஸ், இந்த டெக்னாலஜி மட்டும் இந்தியாவில் மட்டும் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ரோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரே இல்லாமல் ஒரு காரால ஒரு பேசஞ்சரை பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இது இந்த கார் வந்துட்டுனா உலகத்தில் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்துட்டுனா ஓடிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்க ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அந்த ரோட்ஸ்லேயும் ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்லெஸ்ஸாக ஓடிச்சுன்னா இந்த உலகத்துலயே அந்த கார் எங்க போனா ஃபர்ஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி தாங்க இந்த டிரைவர்லெஸ் கார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இம்ப்ளான்ட்ல இருந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2026ல ஃபுல் ஃபிளெஜ்டா வந்துருன்னு சொல்லிட்டு சிம்சன் கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்சன் கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கலாம், நிறைய விஷயம் நடக்காம போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா வாங்க ப்ரெடிக்ஷனையும் சிம்சன் கார்ட்டூன் ப்ரெடிக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி 2026ல வந்து இதெல்லாம் நடக்க ஹைலி பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில விஷயத்த சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்டிங் வந்துச்சு. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன தோணுங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணி இதுல ஹைலி பாசிபிள் எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வார்க்கும் பாசிபிள் இருக்கு. ஆனா நான் நம்புறதும் சரி, நான் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் ஒன்று. ஸோ அது வந்து நடக்காம இருக்கிறது நல்லது. பட் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்
இருக்கதான் செய்யுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ காமனா சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ டாமினேட் பண்ணி போகவும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஹியூமன்ஸ டாமினேட் பண்ணி ஹியூமன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்ல எடுக்கவும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது 2026லயே நடக்குமான்னு தெரியல. பட் நடக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பாசிபிள் இருக்கு. அது நடக்கவும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏஐ சம்மந்தப்பட்டது. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ்லெஸ் எக்கானமியும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. இது கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துரும். அது 2026ல இல்ல. 2027 கூட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வரதான் போகுது. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன டிரைவர்லெஸ் கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கழுவுறது முதல்ல ஆக்குறதுலருந்து கழுவுறது வரை எல்லா வேலையும் நம்ம ரோபோட்ஸ் பார்க்க நெறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இப்பவே உலகத்துல நெறைய ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வன்ட்ஸா இருக்கு. நர்சிங் ஜாப்‌க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் ரோபோட்ஸா இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பாசிபிள் இருக்கு. ஆனா இது 2026லயே நடக்குமான்னு கேட்டா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இது 2026ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எட்ஜ் கொஞ்சம் போலாம். கொஞ்சம் ஒரு எட்ஜ் போலாம். அதே மாரி 2026ல வந்துட்டுனா மார்ஸ்ல போய் வாழ்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நம்மளால மார்ஸ்க்கு போயிற முடியாது. பட் மார்ஸ்க்கு போக ஏதாச்சும் ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மஸ்க் கண்டுபிடிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குளோனிங் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, குளோன் பண்றான்னு சொல்லிட்டு குளோன் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸஸா வெளிய வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2026ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான். ஆஃப் அண்ட் ஆஃப். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இந்த ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குளோன் பண்றதுக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலைய விட்டு தூக்கிட்டு, இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாடம் எடுக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏன்னா அத நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வீட்ல வந்து ஏஐல போட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஆன்சர் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற நிலைமையில இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து டீச்சர்ஸ ஏஐ ரீப்ளேஸ்மென்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது 2026லயே நடக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய டவுட். பட் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் அதாவது ஒரு 2027 வரையுமாது வந்து பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அது கூடவே தான் ஏஐ ஜட்ஜ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு நெறைய ஹைலி பாசிபிள் இருக்கு. 2026லயே நடக்குமான்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் அதாவது 2027ல நடக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பாசிபிளா இருக்கு. அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நடக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? பட் கூடிய சீக்கிரம் நான் இந்த ஏஐ பத்தி ஒரு பிரீஃபா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண போறேன். ஏன்னா எல்லாத்துலயும் ஏஐ வந்துச்சுன்னா நம்மலாம் எதுக்கு? அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எண்டு வரையும் பொறுமையா பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நரேட் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோல நான் பண்ண மிஸ்டேக்ஸையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.